அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல். இந்த மனதின் குரலை பற்றி நம்ம சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அவன் செய்கிறான். மனதின் கட்டுப்பாட்டில், மனதின் இயக்கத்தில் அவன் இயங்குகிறான். அப்படி இயங்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையை திசை மாற்றுகிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட திசை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? கோரல் சம், சண்டையிடும் மனப்பாங்கு, சண்டையிடும் தன்மை. அதாவது இந்த மனிதர்கள் தங்களுக்குள்ள எழக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறாத பொழுது, தங்களுடைய இதயத்தில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறாத பொழுது, அல்லது தான் சொல்லக்கூடிய வேலையை மற்றவர் செய்யாத பொழுது அவர்களுக்குள் கோபம் பொங்குகிறது, கோப உணர்வு பொங்குகிறது. அதனால் அவர்கள் மற்றவர்களோடு ஆர்கியூமெண்ட்ஸில், வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். உண்மையா இல்லையா? தன்னுடைய உயர் அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதை தான் செய்யலை அப்படின்னா அதை அவர் சொல்கிற பிரகாரம் செய்யணும். செய்யலைன்னா என்ன பண்ணணும்? அதுக்குரிய காரணத்தை சொல்லணும். ஆனால் அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணால், வாக்குவாதம் பண்ணால் என்ன நடக்கும்? பிரச்சனை தான் எழும். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? தனக்கு கீழே வேலை செய்யாதவங்களுக்கு அந்த கோபத்தை காமிப்பார். அப்போ அவருடைய அலுவலகத்தில் என்னன்னு பேர் கொடுத்துருவாங்க? சிடுமூஞ்சி, கோபக்காரன், சண்டைக்காரன் அப்படின்னெல்லாம் பட்ட பேர் வச்சுருவாங்க. அவருடைய கேரியரே பாதிப்படையும். சரி, அதுலேயும் கீழே எல்லாம் காமிக்க முடியாத ஒரு நபர் என்ன பண்ணுவார்? அதை பூரா அந்த உணர்வுக்கு ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர், தன் கோபத்தை வெளிப்படுத்த முடியாத நபர் என்ன பண்ணுவார்? நேராக வீட்டில் இருக்கிறவங்களோடு சண்டை போடுவார். இது அவருடைய வாழ்க்கையை காலையிலிருந்து மறுநாள் காலை வரைக்கும் 24 மணி நேரத்தில் டோட்டலாக மாற்றிடும். அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும், மனநிலை பாதிக்கப்படும், டென்ஷன் ஆகும், பிபி, சுகரு போன்ற பல நோய்கள் வந்து சேர்ந்துவிடும். இதெல்லாம் வராமல் தடுக்கணுமா? அலுவலகத்தில் இனிமையாகவும், வீட்டில் இனிமையாகவும், உடம்பளவிலும் மனதளவிலும் எந்த நோய் நொடி இல்லாமலும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கன்சல்டேஷன் பெற வேண்டிய டாக்டர் ஹோமியோபதி டாக்டர். நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்களுடைய இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் சொன்னால் நிச்சயம் அவர் உங்களுக்கு தீர்வு தருவார். இந்த தீர்வில் கூட பார்த்திங்கன்னா, இந்த சண்டையிடும் மனப்பாங்கு எப்போ வரும்னா குறிப்பிட்ட காலம். விடிய காலையில் வரும், காலையில் வரும், மதிய நேரம் வரும், மாலை நேரம் வரும், இரவு நேரம் வரும், சில நேரங்களில் மிட் நைட்டில் அந்த சண்டை உணர்வு வரும். இப்படி பல கால அளவுகளில், குறியீடுகளில் இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாவற்றையும் உங்களுடைய ஹோமியோபதி டாக்டர் அதை கேட்டுட்டு அதற்குரிய அருமையான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. ஆரமெட்டாலிக்கம், விக்னேஷியா, நக்ஸ்வாமிகா, பல்செட்லா, சல்ஃபர், டேரண்டுலா போன்ற பல மருந்துகள் இந்த கோப உணர்வை நார்மல் நிலைக்கு கொண்டு வந்து மாற்றக்கூடிய சக்தி படைத்த மருந்துகளாக ஹோமியோபதியில் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள், வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புபவர்கள், எப்போதும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பவர்கள் இந்த சண்டை குணத்தை தூக்கி போடுவதற்கு ஹோமியோபதி உதவும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.